நீங்கள் அறியாதவரை ஆராதிக்கிறீர்கள், நாங்கள் அறிகிறவரை ஆராதிக்கிறோம். ஏனென்றால் இரட்சண்யம் யூதேயரிடமிருந்து வருகிறது. தீர்க்க தரிசிகள் சொன்னதை உனக்கு நினைவுபடுத்துகிறேன். ஆனால் காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, அப்போது உண்மையாகவே ஆராதிக்கிறவர்கள் பரமபிதாவை ஞானத்திலும் உண்மையிலும் ஆராதிப்பார்கள். பழைய முறைமைப்படி அல்ல, புதிய முறைமைப்படி. அங்கே நெருப்பால் தகனிக்கப்படும் மிருகங்களின் பலி இராது. அங்கே அன்பென்னும் நெருப்பால் தகனிக்கப்படும் மாசற்ற பலிபொருளின் நித்திய பலி இருக்கும். அது ஞான ராஜ்யத்தின் ஞான வழிபாடாய் இருக்கும். ஞானத்திலும் உண்மையிலும் ஆராதிக்கிறவர்களால் அது கண்டுணரப்படும். கடவுள் ஞான வஸ்துவாய் இருக்கிறார். அவரை ஆராதிக்கிறவர்கள் ஞான முறையில் ஆராதிக்க வேண்டும் என்றார். போற்றினாய் இயேசுவை பார்த்து, நீர் புனிதமான வார்த்தைகளை பேசுகிறீர். எனக்கு தெரிகிறது, மெசியா வரப்போகிறார் என்று நாங்களும் கொஞ்சம் அறிந்திருக்கிறோம். மெசியா கிறிஸ்து என்றும் அழைக்கப்படுகிறவர் வரும்போது எங்களுக்கு எல்லாவற்றையும் போதிப்பார். இங்கிருந்து அதிக தூரத்தில் இல்லை, அங்கே அவரது முன்னோடி எனப்படுகிறவர் இருக்கிறார். அநேகர் அவரிடம் சென்று அவர் சொல்வதை கேட்கிறார்கள். ஆனால் அவர் மிக கண்டிப்புடன் இருக்கிறார். நீர் அன்பாய் இருக்கிறீர். எளிய மக்களின் ஆன்மாக்கள் உம்மை கண்டு பயப்படவில்லை. கிறிஸ்து நல்லவராக இருப்பார் என நினைக்கிறேன். அவர் சமாதான அரசர் என்று சொல்கிறார்கள். அவர் வர இன்னும் அதிக காலம் ஆகுமோ என்று கேட்டாள். இயேசு அவளை பார்த்து, அவருடைய நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது என்று நான் உன்னிடம் சொன்னேன் என்றார். போற்றினாயி இயேசுவை பார்த்து, உமக்கு எப்படி தெரியும்? நீர் ஒருவேளை அவருடைய சீடர்களில் ஒருவரோ